அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புதிய தலைமுறை தொலைக்காட்சி வழங்கக்கூடிய மனதில் உறுதி வேண்டும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். ஈரோட்டில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற கல்வி நிறுவனமாக இருக்கக்கூடிய இந்து கல்வி நிலையத்திலிருந்து தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம வடிவமைத்திருக்கிறோம். ரொம்ப பாசிட்டிவாக நம்ம பேசணும். என்னென்ன விஷயங்கள், அதுவும் ரொம்ப தேவையான ஒன்று. இப்போ என்ன சவால் பேரண்டிங்கில் என்ன சவால் இருக்குது அப்படின்றதுல குறிப்பாக இந்த ஜென்ரேஷன் சந்திக்கிற பெரிய சவால் அப்படின்னா மொபைல். அது எந்த அளவுக்கு சவாலாக இருக்குது, அதை எப்படி எதிர்கொள்கிறீங்க அப்படின்னு பேசலாம்னு நினைக்கிறேன். மேடம் சொன்னது உங்கள் எல்லாரையுமே நான் பேச வைக்கணுன்றது எனக்கு ஆசை தான். பட் நேர நெருக்கடி அப்படின்றதுனால ஒரு 5 பேர் பேசலாம்னு நினைக்கிறேன். அதாவது பெஸ்ட் இது இந்த சிக்கலை எப்படி பார்க்குறீங்க, இதை எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படின்றது. சார், சோஷியல் மீடியா முக்கியமாக இப்போ பெரிய இம்பேக்ட் கொடுத்துட்டு இருக்கிறது அதுதான். ஸோ பர்சனலாக என் பொண்ணு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா இம்பேக்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா அவளுக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். குட்டியாக இருக்கும்போதே எல்ஓடியில் டைட்டில் வின்னர் அந்த மாதிரி இருந்தால், கொரோனாக்கு அப்புறம் டான்ஸ் கிளாஸ் அனுப்ப முடியல, ஏஜ் அட்டன் பண்ணிட்டா. ஆப்வியஸாக ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ்னால நான் என்னால் அனுப்ப முடியல. ஸோ அவளுக்கு நான் கொடுத்த கோல் என்ன அப்படின்னா, நீ 10th கம்ப்ளீட் பண்ணு, ஸோ உனக்கு நான் ஒரு ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணுறேன், உன் டேலண்ட்டை நீ அதில் எக்ஸ்போஸ் பண்ணுன்னு சொன்னேன். பட் அதை சொன்னதுனால ஸ்டார்டிங் எனக்கு வந்த ப்ராப்ளம் என்னென்னா, அந்த மொபைல் அடிக்ஷன் அவளுக்கு ஜாஸ்தியாச்சு. இதுக்காக நான் கொடுக்காமையே இருக்க முடியாது. ஸோ நான் அதை ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கணுங்க டெசிஷன் எடுத்தேன். ஸோ என்ன பண்ணேன்னா, அவள் ப்ரொஃபைலை என் மொபைல்லையும் நான் கனெக்ட் பண்ணிவிட்டு அவளுக்கு அதை ஹேண்டில் பண்ண கற்றுக் கொடுத்தேன். ஸோ இந்த டைம் லிமிட் செட் பண்ணிவிட்டு, உனக்கு அந்த ரீல் போடணுமா, போஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு மொபைலில் வச்சுட்டு நீ அடுத்த ஒர்க் பாரு. ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது உனக்கு அதில் என்கேஜிங்காக நல்ல விஷயம் கற்றுக்கணும். ஃபாலோ பண்ணுறது கூட யாரை ஃபாலோ பண்ண சொல்லணும்னா, நல்ல அச்சீவர்ஸை ஃபாலோ பண்ணு. ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸு சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போது எப்படி கன்சிஸ்டன்ஸாக பண்ணுறாங்க, மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸு, இல்லை உன்ன மாதிரியே டான்ஸில் அச்சீவ் பண்ண ஒரு பர்சன்ஸ் எந்த மாதிரி கொண்டு போயிட்டுருக்காங்க. மொத்தத்தில் டான்ஸ் அப்படிங்கிறது ப்ரொஃபஷனாக கொண்டு போகிறது கிடையாது. பட் உனக்கு டேலண்ட் எக்ஸ்போஸ் பண்ணும்போது உன்னோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகமாகும் அப்படிங்கிறது நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன் சார். ஸோ அப்படிங்கிறப்போ இப்போ எனக்கு அவள் எதுனாலும் ஷேர் பண்ணுறதாகட்டும், சோஷியல் மீடியாவில் ஆப்வியஸாக போஸ்ட் ரீல் போட்டாவே கமெண்ட்ஸ் வரும், பர்சனல் கமெண்ட்ஸ் வரும். அது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒன் உட்காந்து கைட் பண்ணிகிட்ருக்கேன் சார். எது வந்தாலும் ஓப்பனாக காமிச்சு இதுக்கு இப்படி தான் ரிப்ளை பண்ணும். பிகாஸ் ஆஃப்டர் 18 எப்படியும் அவள் என் கூட இருக்க போகிறது கிடையாது. காலேஜ் போகும்போது நான் மொபைல் கண்டிப்பாக தனியாக கொடுக்கணும். அவள் ஹேண்டில் பண்ணுங்கிற சுச்சுவேஷன் வரும்போது அவள் அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறது இப்போ இருந்தே நான் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா அவள் அதை ஃபேஸ் பண்ணுற விதம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது. இன்னொன்று, சோஷியல் மீடியா கொடுக்கறது தப்பான்னு கேட்டால் தப்பு இல்லை, ஏன்னா அதை அவாய்டும் பண்ண முடியாது. பட் அதை லிமிட் பண்ணலாம். ப்ளஸ் நம்மளோட பேரண்டல் கண்ட்ரோலில் இருக்க வரைக்கும் அது பெரிய ப்ராப்ளமாக ஆக வாய்ப்பு இல்லைங்கிறத நான் பிலீவ் பண்ணுறேன். சூப்பர், நல்ல பதில். என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள்? சார், எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கேன் சார். சூப்பர். வெல்னஸ் கோச்சாக இருக்கேன் சார். எக்ஸலன்ட். நல்ல பார்வை. ஆக்சுவலாக இப்போ ஒரு மானிட்டரிங் இருந்துகிட்டே இருக்குது. அதுதான் அவங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் எல்லாமே இவங்க கனெக்ட் பண்ணி பயிற்றுவிக்கிறதுன்றது. பெரும்பாலான பெற்றோர்களுக்கு இருக்கிற பெரிய சவால் அப்படின்றது ஸ்க்ரீன் டைம். அவங்கள்ட்டேருந்து அதை குறைக்கவே முடியல. அவனுக்கு இது கவனம் பூரா இருக்குது. ஒரு லீவ் விட்டால் மொபைல் ஃபோனில் தான் இருந்துகிட்டே இருக்கிறான். லீவெல்லாம் இருந்தால் நைட்டு பூரா மொபைல்லே இருக்கிறான். இது ஒரு பெரிய சவாலாக இருக்குல்ல. இதை எப்படி நீங்கள் எதிர்கொள்கிறீர்கள்? இதுக்கான தீர்வை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா, இனிஷியலாக அந்த மாதிரி ஸ்டேஜஸ் வரும்போதே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராக் பண்ணி கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது டிவியேட் ஆகுது அப்படின்னா, அது இப்போ எக்ஸாம்பிள் என்னோட டாக்டர் இருக்கிற ஃபோனும் ஆல்மோஸ்ட் பேரண்டிங் கண்ட்ரோல் எங்கிட்ட தான் இருக்குது. உங்கள்கிட்ட தான் இருக்குது. எங்கிட்ட தான். ஓகே. ஸோ இப்போ ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணுனாலும் சரி, ஒரு ஆப்பை எப்படி யூஸ் பண்ணணுனாலும் சரி, என்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்பாங்க. கேட்டு நான் அதை ஒரு ட்ரைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணணும், இதுக்குள்ளெல்லாம் போகக்கூடாது அப்படின்றத சொல்லிடுவேன். ஓகே. ஸோ சப்போஸ் ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் அந்த மாதிரிலாம் இடையில வரலாம். ஓகே. வந்த உடனே கொண்டு முதல்ல பொண்ணு பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி வருது, இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றது இமீடியட்டாக அதை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்றதுக்கு உண்டானதையும் சொல்லி கொடுத்துருவோம். இல்லாட்டி அதை நான் எப்படி ஹைட் பண்ணுமோ இல்லை என்ன பண்ணுமோ அதை பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களை எப்படி யூஸ் பண்ணணுன்றதை கைட் பண்ணி கொண்டு போகிறோம். ஓகே. எவ்வளோ நேரம் அலோவ் பண்ணுறீங்க? ரொம்ப மினிமம் டைம் தான். மேக்ஸிமம் பர் டே மேக்ஸிமம் 1/2 hour டு மேக்ஸிமம் 1 hour தான். 1 hour அட் மேக்ஸ், அவ்வளோதான். சூப்பர். ஸோ இதை அவங்க எப்போ ஹையஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்களோ அப்போ அதுக்குண்டான என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, அதில் என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்குது அப்படின்றத அவங்கள சொல்லி புரிய வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்களே கொண்டு வந்து வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஃபோனை கண்டுக்கிறதே இல்லை. இந்த டைம் யூசேஜ் முடிஞ்சுதா அவளே கொண்டு வந்து டேபிள் வச்சுட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். சூப்பர். ஓகே, வெரி குட். மொபைல் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு அத்தியாவசியமான ஒன்று ஆயிடுச்சு சார். அது தவிர்க்கவே முடியாது.
நம்மளா இருக்கட்டும், குழந்தைங்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி அதை இன்னைக்கு தவிர்க்க முடியாது. அவங்களோட ஸ்க்ரீன் டைமை நம்ம எப்படி மானிட்டர் பண்ணி அதை குறைக்கிறோம் அப்படிங்கிறது தான். ஆக்சுவலாக அவங்களுக்குள்ள வேற என்ன டேலண்ட் இருக்குது, அதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மானிட்டரிங் பண்ணணும். ஓகே. ஸ்கூல் விட்டு வராங்களா, அவங்க ஸ்கூல் விட்டு வர்றதுக்கே 5 ஆயிருது. ஆக்சுவலி அதிலே கொஞ்சம் டயர்ட் ஆயிடுறாங்க. ஒரு 5:30, 6 வரைக்கும் அவங்கள ஃப்ரீயாக விட்டுறலாம். அந்த 5:30, 6 ரெஃப்ரெஷ் ஆகுறாங்க. அவங்களுக்கு ஒரு பூஸ்டிங் எனர்ஜி, என்ன ட்ரிங்கோ ஏதோ ஒன்று நம்ம கொடுத்து ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்து அவங்கள ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். 6 to 7 வரைக்கும் ஸ்டடி டைம். ஓகே. அதை முடிச்சிடுறோம். ஒரு அந்த 7 to 8:30 நம்மளோட அந்த டின்னர் டைமில் அவங்க தேடுறது அந்த மொபைல். ஓகே. அந்த டைமில் என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் அவங்க கூட நம்ம டைமிங் ஸ்பெண்ட் பண்ணணும். உட்காந்துருக்கீங்க கண்டிப்பா. நம்ம இது கொஞ்சம் ரிஸ்க் தான். நம்மளோட வேலைங்களை கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கணும். கிச்சன் டைமிங்கிறப்ப அந்த டைனிங் டைம் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுட்டு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். வெளியில ஒரு போட்டிக்கோலையோ ஒரு கேரிடர்லயோ அவங்க கூட ஏதோ ஒரு அவுட்டர் கேம் விளையாடுங்க. ஓகே. ஒரு செஸ் விளையாடுங்க, ஒரு கேரம் விளையாடுங்க. ஓகே. பசங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட், டிராயிங் பண்றாங்களா, அவங்களுக்கு டிராயிங் பண்ண சொல்லுங்க. மொபைல்லே நீங்க கொடுங்க. மொபைல்ல கொடுத்துட்டு டிராயிங் பண்ண சொல்லுங்க. பக்கத்துல உட்காந்து பாருங்க. அதுவும் இம்ப்ரூவ் ஆகும். அவங்களுக்கு மொபைல் பார்த்த ஒரு சாட்டிஸ்ஃபைடும் கிடைக்கும். எவ்வளவு நேரம் நீங்க அலோவ் பண்றீங்க? மேக்ஸிமம் ஒரு 1/2 hour சார். 45 minutes per day. 45 minutes. லீவ் நாள்ல எல்லாம் எப்படி? அதுக்கும் 45 minutes தான் லீவ் நாள்ல மேக்ஸிமம் ஒரு 1 hour சார். அந்த 1 hourலயும் அதை யூஸ்ஃபுல்லா நம்ம மாத்திக்கணும். இப்ப என் பெரிய பொண்ணு டிராயிங் பண்ணுவா நல்லா. அவ பாத்தீங்கன்னா நான் மொபைல் எடுத்தாலே என்னடா பண்றேன்னா, இல்லம்மா டிராயிங். ஓகே, நானும் கூட போய் உட்காருவேன். அவ எப்படி டிராயிங் பண்றா, என்னென்ன ஸ்டெப்பா போறா அப்படிங்கறது அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்கணும். நம்ம அதையும் மானிட்டர் பண்ணணும். எக்ஸலென்ட், சூப்பர், வெரி குட், வெரி குட். நல்லா கைத்தட்டுங்க. எனக்கு உங்களை பார்க்குறப்போ ஒரு சந்தோஷமா, பேசவே கூடாதுன்னு வந்து 2வது சுற்றில் கை நீட்டி எனக்கு வந்து மைக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கல்ல, அதை வந்து இந்த ப்ரோக்ராம் கொடுத்துருக்கு. அதுவும் இல்லாமல் உங்களோட அந்த ஆட்டிடியூடுக்கு ஒரு பலத்த கரவொலி கொடுங்க. அப்ரிஷியேட் பண்ணுங்க. வெரி குட். உங்களுக்கு ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க சார். சார், இவரை நான் வந்து வீட்டிலேயே வச்சிருக்க மாட்டேங்க சார். வெளியில போன்னு துரத்தி விட்டுருவேங்க சார். ஏன்னா நீங்க வீட்ல இருந்தா தானே மொபைல் பாக்குறீங்க, அதனால கிரவுண்டுக்கு போய் விளையாடுங்கன்னு சொல்லிடுவேன் சார். அவங்க கசின் பிரதர்ஸ்லாம் இருக்காங்க சார். அவங்க எல்லாருமே கிரவுண்டுக்கு வந்துருவாங்க சார். வந்துட்டு விளையாடினாங்கன்னா 2 hours 3 hours விளையாடுவாங்க சார். அதே மாதிரி சண்டே லீவ் வந்துருச்சுன்னா நாங்க கோவிலுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க சார். அங்க நாங்க வீட்ல நான்வெஜ் செஞ்சு சாப்பிட்றதுக்கு கோவில்ல போய் நான்வெஜ் செஞ்சு சாப்பிட்டு அந்த 1 day ஃபுல்லா ஓட்டிடுவாங்க சார். என்கேஜ் பண்ணிட்டே இருப்போங்க சார். நல்ல 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 பாயிண்ட். அதாவது குழந்தைகள் வந்து குழந்தைகளுக்கான நேரம் இல்லை. நம்ம மொபைல் பார்த்துட்டு இருக்கோம், டிவி பார்த்துட்டு இருக்கிறோம், அவங்கள தனியாக விடுறோன்றப்பதான் அவங்க மொபைல் பார்க்குறதா நமக்கு ஆய்வுகள் சொல்லுது. அதை ரொம்ப நல்லா செய்கிறீங்க. வெரி குட், வெரி குட்மா, வாழ்த்துக்கள்மா. யார் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை சுருக்கமாக ஒரு 2 பேர் ஓகேங்களா? சுருக்கமாக சொல்லிடுங்க. இன்னொரு இது பண்ணணும் அதுக்காக. சார், மொபைல் ஸ்க்ரீனிங் டைமை குறைக்கிறதுக்கு யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஆஸ் அ பேரண்டாக எங்களை தாண்டி ஸ்கூல் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. காரணம் என்னன்னா, அவங்க நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எங்களுக்கு கொடுக்குறாங்க. குழந்தைங்க நியர்லி 6 o'clock 6:30 வரைக்கும் அவங்க இங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால வீட்டுக்கு வரும்போது எக்ஸாஸ்டடாக தான் வராங்க. எக்ஸாஸ்டடாக வரும்பொழுது அவங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துட்டு நம்ம ஹோம்ஒர்க்ஸ் முடிச்சுட்டு அவங்கள கொஞ்ச நேரம் விளையாட வைக்கும்பொழுதே அவங்களோட ஸ்க்ரீனிங் டைம் எங்களுக்கு தேவைப்படுறது இல்லை. அப்படி சில நேரம் சில குழந்தைங்க எங்கள் குழந்தைங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நாங்கள் அவங்க கூட உட்காந்து மொபைல் பார்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ நம்ம உட்காரும் பொழுது அவங்க நேரங்கள் அதிகமாக மொபைலோட ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை. அந்த 1/2 hourங்கிறது 10 minutesல மதர் உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறதையும் தாண்டி அவங்க அன்வான்டான விஷயங்கள் பார்க்க வேண்டியது இல்லை, நெசசரியும் இருக்கிறது இல்லை. நமக்கு தெரியும் நம்ம என்ன கட் ஷார்ட் பண்றோங்கிறது. நம்ம மொபைல் ஸ்கிரீனிங் டைமிங் அவாய்ட் பண்றதையும் தாண்டி அந்த குழந்தைங்களோட உட்கார்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கும் பொழுது அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் சார். சூப்பர், நல்ல நல்ல ஆலோசனை. வெரி குட். ஓகேங்களா? யாரும் சுருக்கமா வந்துருங்க. ஒரு விஷயத்தை நம்ம பண்ண வேணாம்னு சொன்னோம்னா அதில் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஆர்வம் தோணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் 2 டாக்டருக்குமே இருக்குது, தனித்தனியாக மொபைல் இருக்குது. பட் அதில் அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் டைமிங் இது இருக்குது. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளை நிறைய ட்ராவல் பண்ண கூட்டிகிட்டு போவோம். நிறைய ட்ராவலிங் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதில் வந்து ஆக்குபைடாக வச்சுக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொபைலுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இல்லாமல் சோசியல் மீடியாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க. 5th ஒன்றும் 11th ஒரு பொண்ணு படிக்கிறாங்க. 2 பேருமே நல்லா ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க. சூப்பர், வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்கள ஆக்குபையா வச்சுக்கிறது தான் உங்களுக்கான நேரத்தை அவங்க வந்து அந்த ஸ்பேஸ் கொடுக்கறது. அதுவும் இந்த பள்ளியில் நிறைய விளையாட விட்டு ரொம்ப களைச்சு போய் வந்து அதற்கு பிறகு பேரண்ட் உங்க கூடயே இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு முக்கியமானது. இது பார்க்குற மற்ற பெற்றோர்களுக்கு இது ஒரு நல்ல செய்தி தான். நான் உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்க விரும்புறது வந்து, சமீபத்தில் நான் ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன், ஒரு ஆய்வறிக்கை. அந்த ஆய்வறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா, தூக்கமின்மையால் அவதியுறும் குழந்தைகள்
அப்படி தான் அது ஆய்வு. இந்தியாவில் அது ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, குழந்தைகள் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போறதே இல்லை, அதுதான் ஆய்வு சொல்லுது. கவனச்சிதறல், மனச்சோர்வு, பதட்டம், இது எல்லாத்துக்கும் காரணம் ஆழ்ந்த உறக்கம் இல்லை அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்ற காரணம் என்னன்னா, நைட்டு மொபைல் பார்க்குறாங்க, தூங்குறப்ப மொபைல் பார்க்குறப்ப அந்த ரேடியேஷன் வந்து பிரெயினை ஆக்டிவேட் பண்ணுது, தூங்க வைக்கல அது. அதனால மொபைல் வந்து பெரிய சவாலாக மாறுது. அது ஒரு ஆர்டிக்கிள். ரெண்டாவது, ஏஐ தொழில்நுட்பத்தில் அவங்க சொல்றது வந்து மொபைல் உங்களை வசியம் பண்ணும் அப்படின்னு. உங்களை பற்றி எல்லா டேட்டாவும் மொபைல்கிட்ட இருக்கு, கண்ட்ரோலில் இருக்கு. இப்போ இந்த மொபைலில் வந்து நீங்கள் ஐஸ்கிரீம் பற்றி பேசுனீங்கன்னா, ஃபேஸ்புக் திறந்தீங்கன்னா ஐஸ்கிரீம் விளம்பரம் வந்துடும். இப்போ அதை தாண்டிய டெக்னாலஜி வருது. உங்களோட எல்லா டேட்டா, நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க, என்ன ட்ரெஸ் பண்ணுவீங்க, உங்களுக்கு என்ன ஷூ பிடிக்கும், என்ன பாட்டு பிடிக்கும், எல்லா டேட்டாவும் மொபைலில் இருக்கு. இப்போ என்ன பெரிய சிக்கல் அப்படின்னா, அந்த ஏஐ தொழில்நுட்பம் உங்கள் பிரெயினோட விளையாடும். இனி விளையாட போகுது. உங்களை அதிக நேரம் விளையாட வைக்கணும், மொபைலில் வைக்கிறது தான் ஏஐ. அதுக்காக அது உங்களோட சவாலாக மாறப்போகுது. அதை எதிர்கொள்வது தான் பெரிய சவாலாக இருக்க போகுது அப்படின்றது தான் நமக்கு கிடைக்கிற டேட்டா. பட் இங்கே இருக்கிற பெற்றோர்கள் அதை உணர்ந்து அதை நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா பெரிய வாழ்த்துக்கள். இது வந்து தமிழ்நாட்டிற்கு மக்களுக்கான செய்தி. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் நல்ல கைத்தட்டல் கொடுக்கணுன்றது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்கப்பா? ஏன்னா நீங்கள் பார்க்காத, நீங்கள் ஓரளவுக்கு இதாக இருக்கிறீங்க அப்படின்றது. ஆனால் நிறைய பேரண்ட்ஸ்க்கு இது ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. லீவ் ஃபுல்லாகவே வந்து மொபைல்லே இருக்கிற பையன், இன்னும் சொல்லணுன்னா மொபைல் தரலன்றதுக்காக அம்மாவை அடித்த பையனை நம்ம பார்க்குறோம், செய்தியில் பார்க்குறோம். மொபைல் அடிக்டிவ் கேஜெட், எப்படி போதைப் பொருள் மாதிரி மொபைல் அந்த அளவுக்கு அடிக்டிவாக மாற்றுது அப்படின்றது. இதை எப்படி எதிர்கொள்வது? இந்த சிக்கலை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? உங்கள் ஃப்ரெண்டு ஒருவேளை அதிகமாக கூட யூஸ் பண்ணிட்டு இருக்காள், ஆனால் இந்த சிக்கலை எப்படி எதிர்கொள்வது, இதற்கான தீர்வு என்ன? ஒரு 5 பேர் சுருக்கமாக பதில் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். சார், மேபி வந்து குழந்தைங்கள் வந்து அதுக்கு அடிக்ட் ஆவாங்க, அந்த சோஷியல் மீடியா அண்ட் அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம். பட் ஒரு மெச்சூரிட்டி அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்மளுக்குன்னு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் தான். நம்மளுக்கு தெரியும் இது நம்மளுக்கு எவ்வளோ தேவை, நம்மளுக்கு எவ்வளோ தேவையில்லைன்னு. ஸோ நம்மளுக்குன்னு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருந்தால் தான் நம்ம வந்து இந்த விஷயத்துலையும் இல்லை, எல்லா விஷயத்துலையுமே வந்து ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் நம்மளுக்குன்னு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். செல்ஃப் கண்ட்ரோல் முக்கியமானது. வெரி குட். சார், எங்களோட யூசேஜை கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிகிட்டே வருவோம் சார். எங்களோட பிடிச்ச விஷயத்தில் எங்களை பிஸியாக எங்கேஜாக வச்சுக்கிட்டா அந்த சோஷியல் யூசேஜை நாங்கள் கொஞ்சம். நீங்கள் பேரண்ட்ஸ் அதுக்கான எல்லாமே. நான் எனக்கு ஒரு புது ஆன்சர். ஏன் ஒருத்தன் அதிக நேரம் செலவழிக்கிறான்னு நினைக்கிறீங்க? ஏன் மொபைல்லையே அதிக நேரம் இருக்கிறதா நினைக்கிறீங்க? ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ உங்களுக்கு அது இன்னும் தெரிஞ்சிருக்குன்றதுனால. சார், வந்து அவங்களுக்கு பிடிச்ச ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்கிறது, அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுலேயே அவங்க வெளி உலகத்தையே மறந்துடுறாங்க. பேரண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மறந்துடுறாங்காட்டி தான் அது ஃபோன் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது அவங்களுக்கு. அதை மாற்றணும்னா நீங்கள் சொல்கிற அதை மாற்றுறது பேரண்ட்ஸோட அதிக என்கேஜிங்காக இருக்கும். எங்களுக்கு பிடிச்சமான விஷயத்துல எங்களை எங்கேஜ் படிப்போம், ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்றது. சூப்பர். நான் இப்படி கேள்வியை ஃப்ரேம் பண்றேன். ஏன் அடுத்து யாராவது பேசலாம். ஏன் மொபைல்ல அடிக்டிவா இருக்கிறாங்க, ஸ்கிரீன் டைம் அதிகமா இருக்கு, அதிலிருந்து வெளிவர நீங்க கொடுக்கக்கூடிய தீர்வு? சார், எனக்கு தம்பி இருக்கா. இப்போ ரீசெண்டாக நான் இங்கே சோஷியலில் என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கேன்னா, இப்போ நம்ம சில்ட்ரன்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி எல்லாமே கொண்டு வராங்க. ஒரு கலர்ஃபுல்லான பேக்ரவுண்டாக இருக்கட்டும். என் தம்பி இப்போ ஒரு 5 இயர் பையன்தான், அவன் பிடிஎஸ்க்கு அடிக்ட் ஆகி ஒரு பிடிஎஸ் கீ செயின், பிடிஎஸ் பேக் எல்லாமே அப்படிதான் வேணும்னு கேட்பான். அதுல இருந்து எங்க அப்பா நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சதுனால ஃபுல்லா இவன் அட்ராக்ட் ஆயிட்டான். ஸோ நானும் தம்பியை பார்த்து தம்பி கூட இருக்கிறனால கொஞ்சம் டைம்ல நானும் ரொம்ப அடிக்ட் ஆயிட்டேன். எங்க 2 பேத்தையுமே அப்பா என்ன பண்ணாருன்னா, வா வெளியில போலாம் அப்படின்னு எங்களுக்கு அக்ரிகல்ச்சர் லைக் ஒரு சின்சான்லாம் ஒரு குக்கும்பர் நடுறதா இருக்கட்டும், இந்த டிவில இருக்கிற மாதிரி நீயும் செய்ய, நீயும் சோ பண்ணு, நீயும் அந்த செடியை வளர வைன்னு. இப்போ நாங்க அந்த மாதிரி உங்க கவனத்தை திசை திருப்புறது, மடை மாற்றி என்கேஜ் பண்றது. சூப்பர், வெரி குட். ஓகே, சுருக்கமா அப்படி ஒரு 2 பேர் சொல்லுங்க. சார், லாக்டவுன் அப்படின்றது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு பெரிய இம்பேக்ட் ஆயிடுச்சு. அப்போ தான் அவங்க கிட்ட மொபைல் ஃபோனே வருது. அதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ ஸ்க்ரீன் டைம்லாம் இருக்காது. அதுக்கப்புறத்துலேருந்து அவங்க அங்கேயே என்கேஜ் ஆகிட்டாங்க. ஒரு டைம் பேரண்ட்ஸே ஒரு மாதிரி, ஐயோ என்னால் இவனை சமாளிக்க முடியல அப்படின்னு போகும்போது, சரி மொபைல் கொடுத்தா சைலண்ட் ஆயிடுவாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கே ஒரு சில டைமில் முடியாத போது அதை சொல்யூஷனாக பார்க்க ஆரம்பிச்சதுனால இந்த மொபைல் அடிக்ஷன் ரொம்ப அதிகமாக. இதிலிருந்து வெளிவர தீர்வு நீங்கள் என்ன சொல்லுவீங்க?
அதை நம்ம ஃபர்ஸ்ட்டு நான் இவ்வளோ நாளாக ஒரு 3 to 4 ஹவர்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். என்னால் உடனே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக நான் ரெடியூஸ் பண்ணுறேன். நான் 3-4 ஹவர்ஸ் பார்த்துட்டு இருந்தேன், நான் 2 ஹவர்ஸ் தான் கண்டினியூ பண்ணுவேன். என்னால் ஒரு நாளில் பண்ண முடியாது, பட் கொஞ்ச நாள் வேற என்ன டைவர்ட் பண்ணிட்டீங்களா? டைவர்ட் பண்ணும்போது நான் அதுக்கு போய் ஒரு ரிலாக்ஸாக ஒரு மியூசிக் கேட்கலாம், இல்லையா நான் எங்கள் அம்மா கிட்ட பேசலாம், இல்லை ஒரு சும்மா நார்மலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எக்ஸலண்ட். ஓகே, இன்னும் ஒருத்தர் அல்லது 2 பேர் சொல்லிடுறீங்களா? ஓகே, 3 பேர். குழந்தைங்களை நம்ம டிசப்பாயிண்ட் பண்ண வேண்டாம், 3 பேருமே பேசிடுங்க ப்ளீஸ். மொபைல் அடிக்ஷன்லேருந்து எப்படி வெளில வரணும்னா, இது ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்ட் சார். நம்ம வந்து மொபைல் அந்த சோஷியல் மீடியாவை ஒரு காம்படிட்டராக எடுத்துக்கணும். எனக்கு எப்படி இருக்குன்னா, எப்பயுமே அந்த காம்படிஷனில் ஜெயிக்கணும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இந்த ஜென்ரேஷனில் அந்த காம்படிஷனை ஜெயிக்கணும். ஸோ மொபைலுக்கு எனக்கு ஒரு காம்படிஷன், நான் ஒன்று 3 hours யூஸ் பண்ணுவேன், நான் 4 hours ஸ்டடி பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு காம்படிஷன், ஹெல்த்தி காம்படிஷன் ஒன்று பில்ட் பண்ணிக்கணும் சார் நம்மளுக்கும் மொபைலுக்கும் நடுவில். ஸோ நீ 2 hours தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுவேன், ஆனால் நான் 4 hours படிப்பேன். அந்த காம்படிஷனில் நான் ஜெயிக்கிறேன்னா, அட் த எண்ட் ஆஃப் த டே நான் அந்த காம்படிஷனில் ஜெயிச்சிட்டேன்னா நான் வின் சார், லைஃப்லி வின். அதான் சார். சூப்பர், ஒரு புது சொல்யூஷன். ஓகே, இருக்குமா? அடுத்துமா சார், இந்த ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் மொபைல் ஃபோன்ஸ் அப்படிங்கிறது நெசசரியாக தான் இருக்குது. ஆனால் ஏன் நம்ம அதுக்கு அடிக்ட் ஆகணும்? 18க்கு கீழே தானே இருக்கும், ஏன் நம்ம அதுக்கு அடிக்ட் ஆகணும்? ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் நமக்கே இருக்கணும்ல. பேரண்ட்ஸும் நம்மளை சும்மா விட மாட்டாங்க அடிக்ட் ஆனால். நமக்கு ஒரு நமக்கு வேணுங்கிறத பார்க்கணும். அந்த இதையே வந்து நம்ம கம்மியாக பார்ப்போமே. செல்ஃப் கண்ட்ரோல் தான் நீங்கள் கொடுக்குற தீர்வு. அந்த செல்ஃப் கண்ட்ரோல் ஏற்படுத்துறதுக்கு நீ சொல்லிருமா, முடிச்சிடலாம். இப்போ சொல்கிறதெல்லாம் ஓகே, ஆனால் இது முடியாத பசங்களும் இருக்கிறாங்க. அப்பா அம்மா அடித்து பார்க்குறாங்க, திட்டுறாங்க, என்னென்னமோ நடந்தும் அவன் ஸ்க்ரீன் டைமை குறைக்க மாட்டான். வீட்டில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணால் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போய் மொபைல் பார்க்குற பசங்கள்லாம் இருக்கிறாங்கன்னா நீ சொல்கிற தீர்வு என்ன? இதிலிருந்து அவன் வெளில வரணும் சார். இதிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா வந்து நாமளே நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் என்கேஜ் பண்ணலாம். பேரண்ட்ஸ் சைடில் இருந்து அப்படின்னா அவங்க வந்து ஃபேமிலி டைம், அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அந்த குழந்தைங்களுக்கு ஃபேமிலி டைம்ங்கிறத வந்து கொஞ்சம் அதிகம் பண்ணால் அந்த ஃபோன் டைம், ஸ்க்ரீன் டைம்ங்கிறது குறையும். அதே மாதிரி நிறையா ஸ்போர்ட்ஸில் அவங்க என்கேஜ் பண்ணணும். நம்ம பிரெயினில் வந்து டொப்பமைன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து இருக்கும், அதுதான் அடிக்ஷனுக்கு லீட் பண்ணுது. ஒரு விஷயம் நமக்கு பிடிச்சிருச்சுன்னா அதை நம்ம திரும்ப திரும்ப செய்ய தோணும். ஸோ வந்து அது ஆரம்பத்துலேருந்தே நம்ம ஒரு கண்ட்ரோலில் வச்சுருந்தோம்னா தான் அது வந்து அந்த குழந்தைங்க வளரும்போது அந்த செல்ஃப் கண்ட்ரோலுங்கிறது வரும்னு நான் நினைக்கிறேன் சார். சூப்பர், வெரி குட், நல்லா பேசுனாங்க. ஆக்சுவலாக ஒரு பெரிய சிக்கல், இந்த தலைமுறைக்கான பெரிய சவால், அதை எதிர்கொள்வது அப்படின்றத நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். ஏதோ மொபைல் டைம் வந்து கேட்ஜெட்டோட வந்து பசங்க இருக்கிறாங்க, இந்த காலத்து பசங்களே இப்படி தான் அப்படின்னு நம்ம அவங்க மேலே பொறுப்பை சுமத்துறோம். அது இல்லை, இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க வேண்டியது பேரண்ட்ஸ் தான். பெற்றோர்கள் நினைத்தால் மட்டும்தான். இந்த சிக்கலுக்கு தீர்வு பெற்றோர்கள் கையில் தான் இருக்குது அப்படின்றத 2 பேருமே சூப்பராக சொன்னீங்க. வாழ்த்துக்கள். இது எல்லாருக்குமான மெசேஜாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பர். நிறைவா இந்த சவாலை கல்வி நிறுவனமாக எப்படி எதிர்கொள்கிறீங்க சார்? ஐ திங்க் இந்த ஸ்கூல் மட்டும் இல்லை இந்த காலேஜஸ் மட்டும் இல்லை, மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் செல்ஃபோன்ஸ் உள்ளே அலோவ் பண்ணுறதே கிடையாது. ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். இட் கோஸ் ஆஸ் அ டிசிப்ளினரி ரூல். கேம்பஸ்குள்ளே மொபைல் கொண்டு வரக்கூடாது. ஸோ தட்ஸ் ஒன் வே ஹவு ஸ்கூல் கேன் ரெஸ்ட்ரிக்ட் த ஸ்க்ரீன் டைம். தி அதர் வே அப்படின்னு பார்த்தா we can teach them life skills. இதனால வாட் ஆர் த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், ஹெல்த்தில் என்ன ஆகும். ஆனால் உண்மையாக இந்த பிரச்சனைக்கு சாவிங்கிறது பேரண்ட்ஸ் கையில் மட்டும். ஏன்னா ஸ்கூலில் இருக்க 8 மணி நேரம் நாங்கள் அவங்கள சூப்பராகவே பார்த்துக்குறோம். கீழே விழாமல், அங்கே போகாமல், இங்கே போகாமல், லிட்ரலாக சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்காம அவங்க பின்னாடி சுற்றிட்டே தான் இருக்கும். ஏன்னா பேரண்ட்ஸ் கிட்ட அந்த 4 மணிக்கு பத்திரமா ஒப்படைச்சிடணும் அப்படின்னு. என்னைக்கு நம்ம உட்காந்து அவங்க என்ன சொல்றாங்கன்றத காது கொடுத்து கேட்குறோமோ இல்லை, இந்த பேரண்ட்ஸ் சொன்ன மாதிரி 18 வயசு வரைக்கும் தான் அவங்க நம்ம கைக்குள்ள, அதாவது ஒரு 12th படிக்கிற வரைக்கும் தான். அது வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோமோ, என்ன டைம் லிமிட் செட் பண்ணுறோமோ, அவங்க சொன்ன மாதிரி மற்ற ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் பண்ணுறோமோ, அப்போ மட்டும்தான் இந்த பழக்க வழக்கத்தை மாற்ற முடியும். ஸ்கூல்ஸால் பண்ண முடிஞ்சது ரூல்ஸ், அண்ட் we can டேக் கேர். படிக்கிறாங்களா, சேஃபாக இருக்காங்களான்னு. த ஹோல் சொல்யூஷன் இஸ் ஆன் த பேரண்ட்ஸ் சைட். எக்ஸலன்ட், சூப்பர். ஒரு பலத்த கரவொலி கொடுங்க. உண்மையில் உங்கள் எல்லாருக்குமே பாராட்டுக்கள். இவ்வளவு சிறப்பாக பேசியது ஏதோ இந்த நிகழ்ச்சி அப்படின்றது இந்த அரங்கத்தில் மட்டும் பேசியதா இல்லை, இந்த செய்தி பலருக்கும் போய் சேரணும், பலருக்கு இது ஒரு பெரிய வழிகாட்டுதலாக இருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை.
தம்பி ரொம்ப டயர்ட் ஆயிட்டப்பில் இருக்கேப்பா. சூப்பர். எல்லாருக்குமே வந்து நீங்கள் பேசியது அது எப்படி தெரியுது, நீங்கள் பேசின பேச்சு ஒரு பெரிய தலைவர், பெரிய வெற்றியாளர், பெரிய சாதனையாளராக வருவதற்கான அத்தனை விருட்சம், ஒரு பெரிய இதை உங்கள் இந்த பேச்சின் விதைக்குள் நான் கண்டேன். நிச்சயமாக நீங்கள் பெரிய வெற்றியாளராக வருவீங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அந்த உறுதி இந்த நிகழ்ச்சி தந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். சிறப்பு விருந்தினர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் மீண்டும் உங்களுடைய கல்வி பயணம் வந்து பெரிய சிகரத்தை நோக்கி பயணிக்கணும். அதற்கு நிச்சயம் நீங்கள் உறுதுணையாக இருக்கணும். அதையெல்லாம் தாண்டி மதிப்பெண்ணெல்லாம் தாண்டி வாழ்வின் மதிப்புகளுக்கு நீங்கள் கொடுத்த முக்கியத்துவம் அது வந்து இந்த தேசத்திற்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். மீண்டும் ஒரு முறை பலத்த கரவொலிகளோடு நம்ம விடைபெறலாம். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.